ஒருத்தன் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான்ல, நம்மள்ட்ட கடன் வாங்கிட்டு காசே தராம போயிடுச்சான் தெரியுமா? அவன் சிக்கி இருக்கான், நம்ம குடன்ல தான் வச்சிருக்கேன். சிக்கிட்டானா? நீங்க அவனுக்கு கொடுக்குற டார்ச்சர்ல எவன்ட்டையுமே கடன் வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஏதோ கேஸ்ல மாட்டியிருக்காம்ல. ஆமாம்மா, மாட்டியிருக்கான். அது என்ன கேஸ்? அதுவாம்மா, நம்ம கம்பெனி குடோன்ல ஒரு வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட வம்பெழுத்து இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வேற சொல்லியிருக்கானா, அந்த பொண்ணு மனசையும் மாற்ற பார்த்துருக்கான். இதுக்குதான் அவன் தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போடுங்க 2 நாளைக்கு. அவனை குடோன்ல இருந்து அவுத்து உடைச்சல, இரும்பு ஸ்கேலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஹீட் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு இதை வச்சு பிடிச்சி சப்பு சப்புன்னு உடம்பு முழுக்க அடிச்சு விட்டுருங்க. இதை அவன் மறக்கவே மாட்டான் வாழ்நாள் முழுக்க. இதுதான் யாருக்கா இருந்தாலும் கதி. சரி, நான் பாத்துக்கிடுறேம்மா. ஐயா வரும் வர கோவமா இருப்பானே 2 நாளா பார்க்க வராததுக்கு. சார் வேற எதுவும் ஆர்டர் வேணும்னா நான் கூப்பிடுங்க, நாங்க அந்த சைடு நிக்கிறோம். ஓகே சார். வருண், நீ இங்கதான் நிக்கிறியா? ஆமா பவி, நீ எங்க தேடிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? மேல இருக்க உங்க வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியா? சரி சரி சரி, வந்து உட்காரு. காஃபியா டீயா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தேவையில்லைன்ட்ட? அந்த இட்டு போன டீயை குடிச்சு குடிச்சு என் நாக்கே செத்து போயிட்டுமா. ஏய் பின்ன என்ன வரும்? நானே எப்போ மாதிரி தான் டைம் கிடைக்கச்சுல பேச வருவேன். காஃபியும் டீயும் கொடுத்து அதை அரை மரம் குடிக்க வச்சு. சரி சொல்லு, என்ன விஷயம்? அதுவா, நீ எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க? இந்த வருஷம் தான் எனக்கு லாஸ்ட் இயர். எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு எதுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க? எங்கள் அண்ணனுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் சின்ன அண்ணனுக்கு. அநேகமாக 2 கல்யாணத்தையும் ஒரே இதில் வச்சாலும் வச்சிருவாங்கப்பா. அதனால தான் நான் சொல்கிறேன், சீக்கிரமாக நீ வந்து முந்திக்கோ. சும்மா வந்து கேட்டா உங்க அம்மா தந்துருவாங்களா? சும்மா கேட்டா உங்க அம்மா பொண்ணு தந்துருவாங்களா? அது எப்படி? தெரியுது இல்ல, ஐஏஎஸ் எக்ஸாம் கொஞ்சம் நல்லா வந்துடும், அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொண்ணு கேட்பேன். ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில போலாமா? இல்ல வேண்டாம் பாவி, நம்ம சாயந்தரம் பார்ப்போம், இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன் வரும்? ஏன்னா அடுத்த மாசம் எலெக்ஷன் வருதுல்ல, அதனால நிறைய பேர் ஓட்டு கேட்கறதுக்காக வருவாங்களா. அந்த இதுல உங்க அம்மாவும் வந்தாங்கன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம்ல. நாளைக்கு திங்கக்கிழமை எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்கனால உங்க அம்மா மேக்சிமம் வர வாய்ப்பு இல்லை. அதுவும் சாயந்தரத்துக்கு மேலே யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. அதனால நம்ம சாயந்தரத்துக்கு மேலே போய்க்கலாம். ஓகே ஓகே வரும், டைம் ஆயிட்டு நான் கிளம்புறேன். ஓகே, உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ. அப்பாவை கேட்டதா சொல்லு. அப்பா எங்க? அப்பா வெளியில போயிருக்காங்க, காய்கறி வாங்கலாம். ஓகே வருண், பாய். பாய் பவித்ரா. என்னம்மா சர்ப்ரைஸ், நீயாவது சொல்லுமா? சரி, வரட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் அவனே சொல்லுவான். அம்மா வெளியில வாங்க எல்லாரும். இதோ வரேன்யா, நீ போ. என்னன்னா சர்ப்ரைஸ், நீனாவது சொல்லுங்க. ஆக்சுவலி என்னதான் நடக்குது? வெளியில வா பவித்ரா, உனக்கு ஒரு gift காத்துட்டு இருக்கு. ஐயா நீ போயா, நான் அவளை கூட்டிட்டு வரேன். என்ன இதுதான் அந்த சர்ப்ரைஸா? ஆமா பவித்ரா, அம்மா தான் சொன்னாங்க அப்பாவோட அந்த வண்டியை மாடிஃபை பண்ணி உனக்கு கொடுக்கணும்ட்டு. பிடிச்சிருக்கா பவித்ரா? இது என்னமா கேள்வி? அப்பாவோட வண்டி எனக்கு பிடிக்காதா? சின்ன வயசுல எத்தனை தடவை அந்த வண்டியில தானே நான் அப்பாவை கூட்டு போயிருக்காங்க. அதனாலதான் அம்மா உனக்கு gift பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் உனக்கு சும்மா ஒன்றும் கொடுக்கல. ஜனவரி 4 உன் பிறந்த நாள்ல, அதனால தான். இன்னைக்கு தேதி 2, அதான் கொஞ்சம் முன்னக்கூட்டியே நாங்கள் கொடுத்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் மா. ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட நீ இங்கிலீஷில் பேசாது எனக்கு. சாரி. இடு அந்த தொடப்ப கட்டைய. மன்னிச்சிருமா தாயே. அந்த பயம் இருக்கணும். சரி, இந்த டிராக்டரை எடுத்துட்டு போய் நான் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரேன், சரியாம்மா? எப்படி இந்த ட்ரெஸ்ஸோடையா? இல்லைம்மா, நான் வேற ட்ரெஸ் மாற்றிட்டு தான் போவேன். சரி, மாற்றிட்டு போ. சரிம்மா. இன்னைக்கு தானே நம்ம பவித்ராவை வர சொன்னோம். அவங்க வீட்டில் வேற விடுவாங்களான்னு தெரியாது. நேற்றே ஆசையாக கட்ட பீச்சுக்கெலாம் போயிட்டு நம்ம ஊர் சுற்றிட்டு வரலான்ட்டு. நான் தான் வேண்டான்னு சொன்னேன், அவங்க அம்மா கண்ணில் மாட்டுன்னா நம்ம மாட்டிக்கிடுவோன்ட்டு. சரின்னு இன்னைக்கு வரணும்னா அவங்க அம்மா முதல்ல அவளை வீட்டில் இருந்து வெளியில் விடுறாங்களானே தெரியல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். பவி, என்னது நீ எப்படி இந்த பெரிய பெரிய வண்டியெல்லாம் ஓட்ட கற்றுக்கிட்ட? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வரும், நான் இது பார்க் பண்ணிட்டு வந்துடுவேன். என்ன பவி இது? இதுவா வரும், நான் சொல்லியிருந்தோம்ல எங்கள் அப்பா வந்து ஒரு காலத்தில் டிராக்டர்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்ட்டு. அது டிராக்டர் கிடையாதுமா, ஜீப். ஓ சாரி, நான் மறந்துட்டேன். ஒரு காலத்தில் ஜீப் ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அப்போ அவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பேனா, அப்போவுமே அவங்களும் இறந்துட்டாங்க. அது அப்படியே 10-15 வருஷமாக பின்னாடியே கிடந்ததா.
எங்கள் அண்ணன் தான் இன்னைக்கு மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுவும் என் பிறந்தநாள் கிஃப்ட்டுக்கு. நீங்கள் ஜனவரி 2 நாள் கழிச்சு என் பிறந்தநாள் வருதில்ல, அதுக்கு. ஓ அப்படியா பவி, சரி சரி. அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அங்கிள் நானும் வரணும், ஒரு ஜீப்பில் ஒரு ரவுண்டை போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. பார்த்து கூட்டிட்டு வாடா. சரிங்கப்பா.